சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமி ரொம்ப வேகமா வந்து வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அங்க சாரதா கிட்ட கேக்குறாங்க, உங்க பையன் எங்க அப்படின்னு கேட்க, ஏம்மா இவ்வளோ பதட்டமா கேட்குற அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் வெளியில வந்ததுக்கு காரணமே உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவன் எப்போ எப்படி நடந்துப்பானே தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மேலே இருக்காங்கன்னு சொன்னதுமே பூமி ரொம்ப வேகமாக ஓடி போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஓடி போவாங்க. ககனை பார்த்ததுமே ஓடி போய் வந்து பின்பக்கமாக வந்து ககனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு வர இருந்த ஆபத்தை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபாரன்சிக் ஹெட்டை வந்து காப்பாற்றி இன்னைக்கு என் மரியாதையும் காப்பாற்றிருக்கீங்க. உங்கள் கடனை நான் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல. என்ன கொடுத்தாலும் இந்த கடன் வந்து தீராது. அப்படி நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்கறத தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதுமே உடனே ககன் பைத்தியம் மாதிரி பேசாத பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்து தள்ளி விடுறாங்க. ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படியா பேசுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி பேசுறீங்க, நம்ம 2 பேரும் தானே லவ் பண்ணோம் அப்படின்னு கேட்க, உடனே ககன் வந்துட்டு, எப்போ லவ் பண்ணோம், நீ அந்த சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லவ் எல்லாம் வந்துட்டு அந்த நிமிஷமே வந்து சமாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ககன் வந்துட்டு, பூமி வந்துட்டு அப்படி பேசாதீங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அழறாங்க. சரத்சந்திராவோட பொண்ணு பக்கத்துல இருந்துகிட்டு என்னாலையும் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் ஒன்று காதலிச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பூமி வந்துட்டு, ஒரு காலத்தில் என் பக்கத்தில் வாழ நினச்சி நீங்கள் இப்போது என் பக்கத்தில் வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவளோட பொண்ணு அப்படின்றதுனால நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஒரு காலத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்த உன்னை விரும்பி உயிராக காதலிச்சது, சேர்ந்து வாழணும்னு நினச்சது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் நீ சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி தான். எப்போ அந்த குடும்பத்தோட உனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே உன்னோட இருந்த உறவே வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இத்தனை நாளாக வந்துட்டு நான் உங்களை உண்மையாக வந்துட்டு லவ் பண்ணிட்டுருக்கேனே, இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன், மறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் எல்லாமே தெரிஞ்சு போச்சே, நீ அந்த சரத்சந்திராவோட பொண்ணு தானே, இத்தனை நாள் என்னோட எதிரியோட பொண்ணை தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே பாரு, இப்போ இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சு. போ, உனக்கு கிடைச்ச அந்த சரத்சந்திராவோட குடும்பத்தில் போயிட்டு நீ போயிட்டு சந்தோஷமாக வாழு, இங்கே வந்து நீ இருக்காத அப்படின்னு வந்து ககன் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு பூமி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இதுக்கு அந்த அபூர்வாவே எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கே, அவங்கனாலும் ஒரு ரிப்போர்ட்டை மாற்றணும்னு நினச்சாங்க, அப்படி மட்டும் இருந்திருந்தா இந்த உலகத்துக்கு நான் தான் சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு ககன் சொல்கிறாரு, இங்கே பாரு பூமி, ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு வாழ முடியாது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ அந்த சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. அந்த அபூர்வா கையில உன் உயிரும் எதிர்காலமும் பலியாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்துட்டு மாற்றணும்னு நினச்சது வந்து நான் அதில் இறங்கி வந்து வேலை செஞ்சேன். அதுக்காக உன் மேலே காதல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் காதலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பூமி கெஞ்ச, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அப்போது பூமியை வந்துட்டு, ஆண்டி பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு அவள் போட்டோம், ஏதோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால தான் 4 நாள் இங்கே தங்க வச்சேன். எதிரி குடும்பத்துக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு, அவ இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன், நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது, இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியில வந்து விட்டுருவாங்க. இந்த பக்கம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது, இந்த வீட்டு கூடவும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த வீட்டால நாம ஏமாந்தது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ககன் வந்து பூமியை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள வந்து போயிடுவாரு.
இன்னொரு பக்கம் ஏசிபி நயனி வந்து ககனை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ககன் கிட்ட ஒரு சில கேள்விலாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக சரத்சந்திராவை கொடூரமாக கொலை பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்கள் எதுக்காக அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து காமிக்கிறாங்க. ககனும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிருப்பாரு. அதை பற்றிலாம் விசாரிச்சுட்டு ஏசிபி நயனி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வம் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. அப்படியே சோபா சந்திராவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அழற மாதிரி ஆடுறாங்க. பூமியை வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன், அவரை பூமி மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் போதில் நான் அவளை வெறுத்தேன், ஆனால் இப்போ உண்மையாகவே அக்காவோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே மீராவும் வந்துட்டு அதை நம்பி பேச, உடனே போயிட்டு நீ பூமியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீராவும் பூமியை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்ப, அப்போ கிருஷ்ணபிரசாத் அதெல்லாம் பூமியை நீ கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க, பூமி நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல, அவள் ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கா, அவளை எதுக்காக நீ இங்கே கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்க, அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியுமா, நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியை கூட்டிட்டு வரதுக்காக மீரா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ககனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப சோகமாக வந்துட்டு நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சரத்சந்திராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அழுது பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.